சின்ன திரையில எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு கப்பல் தான் அரவிந்த், சங்கீதா. 2 பேருமே வெவ்வேறு சீரியல்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ அரவிந்த் அவர்கள் வந்து ஐயனார் துணை சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஒரு பெஸ்ட் கப்பல் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்து. ஸோ இப்போ ரீசெண்டாக சங்கீதா அவர்கள் ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கப்புல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்குள்ள அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு எங்களுக்கு ரொம்பவே சிரமமாக போயிடுச்சு. ஸோ பிகாஸ் எதனாலனா எங்கள் 2 பேருக்குமே வந்து அந்த கேமரா முன்னாடி ரொமான்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே புதுசு இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அரவிந்த் வந்து வேறு யாராவது ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணணும் கேமரா முன்னாடினா பண்ணியிருப்பான். அதே மாதிரி நான் யார் கூடயாவதுனா வந்து பண்ணியிருப்பேன். பிகாஸ் அது ஒரு ஆக்டிங் அப்படின்ற மாதிரி போயிருக்கும். பட் ஆனால் கேமரா முன்னாடி எங்கள் 2 பேரையும் வந்து ரொமான்ஸ் பண்ணக்குள்ள எங்கள் 2 பேருக்குமே வந்து சுத்தமாக வந்து வரவே இல்லை. சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். ஃபோட்டோகிராஃபர் தான் ரொம்ப பாவம். காலையில் 5 மணிக்கு நாங்கள் போனோம். மேடம் ப்ளீஸ் மேடம் சன் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அங்கே உச்சத்துக்கு போயிடும், அதனால் இப்படி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு அவரும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு. நாங்கள் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். ஒரு வழியாக அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு ரீலுக்காக வந்து ஒரு டான்ஸ்க்கு இதுக்காக நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். அதுலேயும் இதே மாதிரி தான் சொதப்பிக்கிட்டே இருந்தது. எங்கள் 2 பேருக்குமே சுத்தமாக டான்ஸ் சரியாக வராது. பட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னாக்குள்ள அதை பயங்கரமாக நாங்கள் வந்து சொதப்பிக்கிட்டே தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க சொன்னது வந்து ஒரு விஷயத்தில் வேணால் உண்மையாக இருக்கலாம். ஆக்டிங் அப்படின்றக்குள்ள அது வந்து வேறு. பட் ஆனால் 2 பேரும் ஒரு ரியல் கப்புல் அப்படின்னக்குள்ள கேமரா முன்னாடி கொஞ்சம் சங்கூச்சமாக தானே இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறையா பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.